வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். இந்த காரணிப்படுத்துக்கு இந்த ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். எதுக்கு அப்படின்னா 9x² - 6x - 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும், x² கெழுவையும் மாறிலி உறுப்பையும் நம்மளுக்கு பெருக்கிறோம். அப்படின்னா 9 8 72 -72. இப்போ இந்த இடத்துல -6 நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா. இப்போ இதில் நம்மளுக்கு கூட்டினா கழிச்சா நம்மளுக்கு -6 வரணும், பெருக்குனா -72 வரணும். ஓகேங்களா. இப்போ நம்ம போட்டோம்னா 1 72 72 2 36 3 24 4 18 9 8 8 9 மாதிரி நிறையா வருது. உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது, கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த 72 பகாக்காரணி முறையில் போடுங்க. ஓகேங்களா. 3 2 6 6 2 12 2ஆல் போட்டிங்கன்னா 18 2 36 2ஆல் போட்டிங்கன்னா 9 3 3 வந்துடும் இல்லைங்களா. இப்போ இதில் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. பாருங்கள் 2 2 4 4 2 8. இப்போ இது வந்து 9 9 8 72. ஆனால் 6 வராது, கூட்டினாலும் கழிச்சாலும். அப்படின்னா இது வராது. அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு பாருங்கள். 2 2 4 4 3 12. மீதி இருக்கிறது 3 2 6. பாருங்கள் 12 6 வருதா. 12ஐயும் 6ஐயும் எடுத்துக்கிறோம். கூட்டினாலும் கழிச்சாலும் நம்மளுக்கு கழிச்சா 6 வரும். அப்புறம் நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், 12 6 72. இந்த பகாக்காரணி முறையில் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்னா இங்கே பெரிய நம்பராக வரும்பொழுது, நிறைய காரணிகள் வரும்பொழுது. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இப்போ இதில் எங்கே மைனஸ் வரும், நம்மளுக்கு கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறிக்கு தான் நம்ம மைனஸ் போடுவோம். அதனால் 12க்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ நம்ம x² கெழு 9 இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், 9ஆல் வகுக்கிறேன். பக்கத்தில் என்ன போட்டுக்கிறோம், நம்ம மாறிகளை போட்டுக்கிறோம். இப்போ இதை அடித்து போடலாம். எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், 3ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 3 3 9 4 3 12. இப்போ இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 2 3 6 3 9. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் எழுதலாமா. என்ன எழுதலாம், 3x - 4 3x - 4. அடுத்தது 3x எந்த குறியுமே இல்லை, என்ன இருக்கிறதா அர்த்தம், ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா 3x + 2. ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த பெரிய நம்பர்ஸ் வரும்பொழுது நீங்கள் இது மாதிரி பகாக்காரணிப்படுத்துதல் முறையில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சி போடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த காரணிப்படுத்துகளில் இதுதான், இவ்வளோ மெத்தட்ஸ் தான் இருக்குது. குறி மாறி மாறி வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். x² கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கி மேலே போட்டுக்கிறீங்க, எக்ஸினுடைய கெழுவை இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா. 2 நம்பரை பெருக்குனா மேலே இருக்கிறது வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ இங்கே இருக்கிறது வரணும். அந்த குறியை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடணும், வேறு வேறு குறியாக இருந்தால் கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறியை பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்தடுத்தது ஷார்ட்ஸில் என்ன வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.